தனி மனிதனோட பெயருக்கும் பெயரோட கூட்டு எண்ணுக்கும் அதை நாங்கள் விதி எண்ணு சொல்லுவோம். இப்போ எண்கணிதத்திலே சிறப்பான விஷயங்கள் என்ன எண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அவரோட பிறந்த தேதி எண், தேதி மாதம் வருடம் கூட்டிய வருடம் அவரோட விதி எண், இது இரண்டுக்கும் பொருத்தமாக பெயர் அமையணும். ஏன்னா பிறந்த தேதியை நம்ம எதை பற்றியும் மாற்ற முடியாது. ஸோ இதுக்கு பொருத்தமாக, அதாவது எந்த சூழ்நிலை அவங்க என்ன தேவைகள், என்ன நீடு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு எங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்களோ அதுக்கு என்ன பெயர் வைக்கணுங்கிறது தான் எங்களோட ஆராய்ச்சி. அது முறையாக நம்ம பயின்றவங்க நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா, ஏன்னா இது வந்து ஃப்ராங்காக சொல்லணும்னா இது ஞானதிருஷ்டி, அருள் வாக்கு இதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. பியூர் சயின்டிஃபிக் கால்குலேஷன். இந்த கிரகம், இந்த வைப்ரேஷன், இந்த எங்களோட சக்தி என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம வைக்கும்போது என்ன ஆகுதுங்கன்னா, அதை முறைப்படி அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா, அந்த பேரை வந்து தினந்தோறும் எழுதணுன்றது வந்து ஒரு கணக்கு. இது எழுதணுன்றது வந்து நம்ம வந்து அந்த பிளானட்டை நினச்சி ப்ரே பண்ணுற மாதிரி. இப்போ பேரில் வந்து ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு 5 நான் வச்சு கொடுக்குறேன்னா, இப்போ 41 வைக்கிறேன்னா 5 புதன் கிரகம். அந்த புதன் கிரகத்தை இவங்க எழுதும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சரண்டர் பண்ணிடுறேன், நீ என்னை வந்து பாதுகாத்துக்கோ, அவ்வளோதான். இது ஒன்றும் பெருசாக நம்ம வந்து காசு பணம் இதெல்லாம் கேட்கணுன்றது ரிக்குவயர்மெண்ட்டே இல்லை. எனக்கு அறிவை கூட, ஆற்றலை கூட, சக்தியை கூடன்னு கேட்கலாம். இந்த இடத்துல மணின்றதை வந்து நம்ம கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு கமர்ஷியலாக போயிடும். அது கடவுள்கிட்டே நம்ம பணத்தை கேட்குற மாதிரி ஆகிடும். அப்போ அறிவு, ஆற்றல், சக்தியை கூடன்னு கேட்கும்போதே மீதி எல்லாமே வந்துடும். ஒரு நியாயமான முறையில் நம்ம கேட்குற மாதிரி. அப்போ இது என்னென்னா, ஸ்ரீராமஜெயம் எழுதுகிற மாதிரி இந்த பெயரை தினந்தோறும் நம்ம ஒரு குறிப்பிட்ட மாதிரி எழுதணுன்றது எங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணுக்கும் பொருத்தமாக அவரோட பெயர், அந்த பெயரோட பிரமிடியனுங்கிறது வந்து நிறைய அதிக பேர் ப்ரொஃபஷனலாக கூட அது வந்து இம்பார்ட்டன்ஸ் தரதில்லை. பட் அந்த பிரமிடியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ராஜான்னு போட்டோம்னா ஆறுக்கு ஒரு லெட்டர் நியூமரிக்கல் அல்ஃபபெட்டுக்கு நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது. அந்த ராஜான்னு எழுத ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நம்பர் வரும், அது ஒரு கால்குலேஷன் இருக்குது, அது பிரமிட் நம்பர். அந்த பிரமிட் நம்பரும் இந்த தனிப்பட்ட மனிதரோட அதிர்ஷ்டம் என்னாக அமைக்கணுன்றது நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போ இதை அமைத்து கொண்டு அவரை தினந்தோறும் இந்த பேரை எழுதும்போது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வர்ஷிப் தான் எங்களுக்கு. அந்த ப்ரேயர் வந்து ஒர்க் அவுட் ஆகுன்றது வந்து இப்போ ஏன்னா சாதனையாளர்கள் எல்லாரும் எதன் மேலேயாவது ஒரு நம்பிக்கை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன்று பிரபஞ்சம், இயற்கை, அல்லது பேரண்ட்ஸு, அல்லது கடவுள். இப்போ நாம் சொல்கிற விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, எண்கள் எழுத்து மேலேயும் வச்சு நாங்கள் கிரகங்களோட செல்வாக்கு வாங்குறதுக்கு என்ன. ஏன்னா இந்த பிரபஞ்சம்ன்றது வந்து 100% கால்குலேஷன் பக்காவாக போயிட்டுருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் எந்த மிஸ்டேக்கும் வராது. அதே மாதிரி இப்போ ஒரு சீசன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃப்ரூட்ஸ்லேருந்து வெஜிடபிள்லேருந்து சீசன் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் சொல்கிறேன், அதுவும் எடுத்துங்க, ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே ஒரு பக்கா கால்குலேஷன் வருது. ஆனால் கண்ணுக்கு புலப்படாது.